அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஸ்பாட்லைட் வித் சுப்ரா நிகழ்ச்சிக்காக பொருளாதார நிபுணர், அரசியல் விமர்சகர் திரு CAV சுப்ரா சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். வணக்கம் சுபா மேடம். செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய தம்பி அசோக் அவங்க மேல லுக் அவுட் அதிரடி நடவடிக்கை பாய்கிறது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? அவங்களுமே முன்ஜாமீன் கேட்டு இன்னைக்கு அப்பீல் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு 3:30 விசாரணை எடுத்திருக்காங்க. இது இல்லாச்சினுடைய வீரபாண்டியன் அவர்கள் எதை சார் பாக்குறீங்க? அதாவது கரூர் சம்பவம் நிகழ்ந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பயங்கர டிஸ்டர்ப்டாக இருந்தார். அது வந்து அவர் நினைச்சது வந்து இது மாதிரி அரசியல் பழிவாங்கலுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நினைச்சு அன்னிலேருந்தே வந்து அவர் மனசுல வந்து ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சிருது. இன்னைக்கு இப்போ இந்த ஆதவர்ஜினா பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி கூட என்ன சொல்றாருன்னா, நாங்கள் கரூருக்கு வருவோம், அங்கே எங்கள் தலைவருக்கு நேர்ந்த பாதிப்புக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும், நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்றாரு. தக்க பதிலடி கொடுப்பதற்கு எனக்கு தெரிஞ்சு ஆதவர்ஜினா யாருன்னு தெரியல எனக்கு. யாருமே கொடுக்க முடியாது. அதாவது இதுக்கு உண்டான ஒரு குற்றச்சாட்டு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அதற்கு உண்டான விசாரணை நடக்கும். விசாரணை வந்து கோர்ட்டில் வாதங்களாக வைக்கப்படும். அந்த கோர்ட்டில் வாதங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு எதிராகவோ சாதகமாக இருந்தால் அதுக்கு அது மாதிரி தீர்ப்பு வரும். அதை முன்னிட்டு வந்து அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு தீர்ப்பு வருவதற்கு முன்னாடியே, அதாவது வழக்கு விசாரணையில் இருக்கும் போதே நீங்கள் வந்து ஒரு மெசேஜை சொல்கிறீங்க அப்படின்னா, எந்த விதமான மெசேஜை நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்கிறீங்க, எந்த விதமான மெசேஜை ஆட்சியாளர்களுக்கு சொல்கிறீங்க. ஸோ ஆட்சியாளர்கள் வந்து இவர் சொல்கிறத தான் வந்து பின்பற்றி அதற்குண்டான ஒரு தீர்ப்பையோ இல்லை ஆவணங்களையோ கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவர் மறைமுகமாக சொல்கிறார். ஸோ அஃப்கோர்ஸ் கரூரில் ஏற்பட்ட விபத்து துயரமான விபத்து, அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் வந்து இப்போ சம்மந்தப்பட்டவர் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்புகிறாங்க. அதுக்கு துணை போகிற மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த தாவேக்கா குதிரை பேர வழக்கில் வந்து அசோக் அவர்களும், அதாவது செந்தில் பாலாஜி அவரோட தம்பியும், அவருக்கு நெருங்கிய ஒரு 3-4 பேர் சேர்ந்து வந்து ஒரு தாவேக்கா எம்எல்ஏட்ட வந்து இது பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வர ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 35 கோடி ரூபாய் வந்து ஒரு தாவேக்கா எம்எல்ஏட்ட கொடுக்கறதாகவும், அதுக்காக வந்து இப்போ ஆட்சி அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் வரும்போது, ஆட்சியை பற்றிய ரெசல்யூஷன் வரும்போது அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும், இல்லை வந்து கட்சியிலேருந்து வெளியில் வரணுன்ற மாதிரிலாம் பேசி ஒரு 35 கோடி ரூபாய்க்கு வந்து அவர்கிட்ட பேசியிருக்காங்கன்றாங்க. அதில் வந்து செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் அவர்களும் செந்தில் பாலாஜியும் உடந்தையாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க. அந்த புகாரின் மீது தான் வந்து இப்போ வந்து அவர்களை வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எப்போ லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தாலும் அசோக் என்பவர் தலைமறைவாக இருந்தார். நமக்கு தெரியும், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் விவகாரமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்த வேலை வாங்கி தருவதாக மோசடி அந்த கேஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தலைமறைவாக தான் இருந்தார். அவர் இப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, எதற்காக ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபைல் பண்ணணும்? இப்போ மடியில் வந்து கனம் இருக்குது, வழியில் பயம் இருக்குது, அது எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஸோ விசாரணைக்கே இப்போ தான் வரப்போகிறது, நீங்கள் நேரம் ஆஜராக வேண்டியதானே. எதற்கு வந்து நம்ம அச்சப்பட வேண்டும்? அப்போ நீங்கள் அச்சப்படுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இருவர் மேலும் தவறு இருக்குது. அதாவது இப்போ தான் வந்து புகாரை வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரியான வார்த்தைகளை பேச வேண்டும்? அதுக்கு திமுக வந்து முன்னாடியே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவர் வந்து கரூருக்கு போகக்கூடாது, அந்த சம்பவத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வந்து ஸ்டே வாங்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அதை வந்து அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் அது மாதிரிலாம் தடை போட முடியாது, ஜோசப் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போவதை வந்து யாரும் தடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஸோ திமுக வந்து எப்படியோ வந்து தடைகளை போடுவதற்காக முயற்சி பண்ணுறாங்க. அதில் வந்து அவர்கள் தோல்வி தான் கண்டிருக்கிறார்கள். எப்படியோ வந்து இவங்க வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, நம்ம கூட நின்று தாவேக்காக்கு எதிராக வாக்கு வாங்கியவர்கள் நம்மளோட கூட்டணி ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி, குறிப்பாக திமுகவோட கட்டமைப்பை யூஸ் பண்ணி வாக்கு வாங்கி இப்போ போயிட்டு நமக்கு எதிராக ஆட்சி அமைஞ்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம். அது வந்து ஆற முடியாத ஒரு இது காயம் வச்சுக்கோங்களேன். அந்த காயத்திலேருந்து வெளியில் வருவதற்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அவர்களுக்கு வந்து அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு தான். ஏன்னா வந்து கரூர் அவரோட தொகுதியில் நடந்திருக்குது சம்பவம். அது யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அது வந்து இப்போ அந்த சம்பவத்தை தாண்டி வந்து அவர்கள் வெற்றி பெற்று
இவங்களோட கூட்டணியில் உள்ளவங்களை வந்து அங்கே சேர்த்து ஆட்சி அமைச்சிட்டாங்களேன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது, அவங்களுக்கு கவலை இருக்கிறது. அந்த கவலையை எப்படி வந்து போக்குவது? இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணியாகணும், வேறு வழி கிடையாது. ஸோ உள்ளேருந்தே வந்து நம்மளை குத்திட்டாங்களே அப்படின்னு ஒரு தோல்வியுமே இருக்குது அவங்கள்ட்ட வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒரு நாடகமாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக ஜோசப் விஜய் வந்து ஜூலை 10ஆம் தேதி அங்கே கரூருக்கு போகிறாரு அப்படின்றாங்க. இது ஒரு நாடகமாக தான் நான் பார்க்குறேன், அரசியல் நாடகமாக தான் பார்க்குறேன். அவர் இப்போ ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க, ஆட்சியில் வந்து கவனம் செலுத்துவதை விட்டு எதுக்கு குறிப்பாக கரூருக்கு போகணும்? எனக்கு என்ன, இதுக்கு முன்னாடி நிறைய துயர சம்பவங்கள் நடந்திருக்குங்க. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் கிட்டத்தட்ட 65லேருந்து 69 பேர் இறந்து போனாங்க. அங்கே போயிருக்கிறாரா? போல. வேங்கை வயலுக்கு பற்றி சமூக நீதிக்கு வந்து உச்சாணியில் குரல் கொடுக்குறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவன் இல்லைங்களா? அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் பயங்கரமாக குரல் கொடுப்பார் அப்படின்னு நினச்சோம் நம்ம. ஸோ கூட்டணியில் இருக்கும்போது ஒன்றுமே பேச முடியல அவருக்கு. இப்போ இங்கே இருக்கிறாருல, வேங்கை வயலுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியதானே. ஸோ இது மாதிரி நமக்கெல்லாம் வந்து எது சாதகமாக இருக்குமோ அங்கே மட்டும் போகுது, எதுக்கெல்லாம் அங்கே போனால் பாதகமாகிடுமோ அங்கேருந்து நழுவிடுது. இதுதான் வந்து இந்த அரசியலாக நான் பார்க்குறேன். திருமா அவர்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ஒரு இடத்துல நாங்க இவங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. தாவேகா கூட ஆட்சி அமைக்கிறாங்க, மினிஸ்ட்ரியில எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் நாங்க வந்து திமுக கூட்டணியில தான் இருக்கும், திமுகவோட ஆதரவு முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நாங்க வந்து கூட்டணியில் நீடிக்கிறோம் அப்படின்னு தாவேகாவை பத்தி சொல்றாரு. அவர் கோர்ட்டுக்கு இந்த பக்கமா இல்லைன்னா கோர்ட்டுக்கு அந்த பக்கமா? அது அவருக்கே தெரியலன்றதுனாலதான் இப்படி மாறி மாறி பேசுறாரு. மக்களை வந்து எப்பவுமே குழப்பத்திலேயே வந்து ஆளாக்கி இருக்கிறாங்க. சார், நீங்க எதற்காக வாக்கு வாங்கினீர்கள்? எந்த நோக்கத்திற்காக அரசியலுக்கு வந்தீர்கள்? மக்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் என்ன பண்ண போகிறது அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குல்ல. நீங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு விதமான நோக்கத்தோடு இருந்துட்டு, அதாவது ஆர்எஸ்எஸ்ஸின் தத்து பிள்ளை விஜய் அப்படின்னார் அவர். உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஆர்எஸ்எஸ்ஸின் தத்து பிள்ளை விஜய், அவருக்கு வாக்களிக்க கூடாதுன்னாரு. இன்னைக்கு வந்து எப்படி வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் தத்து பிள்ளையா தன்னோட பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டு இப்போ வந்து ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிற அமைச்சரவை பதவி கூட மத்திய அரசுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உள்ள வந்துட்டு ஏன் தைரியமாக சொல்ல முடியவில்லை, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம்? ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து கூட்டணி அரசாங்கம் கிடையாது, கூட்டணி இன்னும் அமையவில்லைன்றார். சார், கூட்டணி என்பது பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டால் மட்டுமே இல்லை, தார்மீக அடிப்படையில் நீங்கள் ஒரு கட்சியை ஆதரித்து அந்த ஆட்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கூட்டணி தான். கையெழுத்து போட்டால் மட்டும் தானே கூட்டணிங்களா? ஏன் வந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு, ஏன் வெளியில் சொல்வதற்கு உங்கள் மனசு தயங்குது? ஏன்னா நாளைக்கு வந்து 29 தேர்தலையோ இல்லை 31 தேர்தலையோ திமுகவோட போவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இருந்தா உடனே அங்கே ஒரு சீட்டை போட்டு இன்னைக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நாங்கள் அங்கேயும் கூட்டணியில் இருக்கிறோம், அங்கேருந்து கூட்டணியிலேருந்து இருக்கிறோம் சொல்ல, அங்கே கூட்டணியிலேருந்து வெளியில் வரல, இங்கே கூட்டணியில் இல்லை. சார், தெளிவாக குழப்புறாங்க. மக்கள் தான் இதை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு வந்து நம்ம எதற்காக வாக்களித்தோம், யாருக்காக வாக்களித்தோம், அந்த கொள்கையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அந்த கட்சிகள். சரி, கொள்கையை மாற்றிக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள், நாங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் தான் ஆதரிக்கிறோம் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. அங்கே வந்து நான் வந்து கூட்டணி ஆட்சியில் இல்லை, அங்கே கூட்டணியிலேருந்து வெளியில் வரல, இப்படி சொல்லியே வந்து மக்களை மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ நீங்கள் அந்த உங்களோட பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக, எஸ்சி எஸ்டிக்காக என்னென்ன கொண்டு வரணும்னு சொன்னீங்களோ, கொள்கைகளை கொண்டு வரணும், அவர்களுக்கு நின்றீங்களோ, அதை வந்து இப்போ வந்து ஜோசப் விஜய் பண்ற ஸ்ட்ராங்கா இது அவரோட நில்லுங்களேன். எதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட போகணும் நீங்க? அது போல்டா சொல்வதற்கு அவர் மனம் மறுக்கிறது. ஏன் மறுக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அதற்கு விடை திரும்ப அவர்களே சொல்ல வேண்டும். அவர் சொல்வாரான்றது எனக்கு தெரியல. சார், காவேரியில மேகதாது அணை கட்டும் கர்நாடக காங்கிரஸை எதிர்த்து இங்க தமிழகத்துல ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது சும்மா வந்து தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். ஏன்னா வந்து இவங்க காங்கிரஸோட இது நமக்கு எல்லாமே தெரியும். என்ன சொல்லுவாருன்னா, இந்த ப. சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லுவார்னா, நம்ம வந்து மத்திய அரசாங்கம் கடன் வாங்கினா வந்து இவங்க வந்து கடனுக்கு மேலே கடனை வாங்கி நிர்வாகம் செய்ய தெரியாமல் வந்து கடன் வாங்குறாங்க, ஸோ வட்டிக்கு மேலே வட்டி நம்ம தான் கட்டுறோன்னுவாங்க. அதே தமிழக அரசாங்கம் எங்கே கடன் வாங்குது அப்படின்னு கேட்டால் முன்னாடி அப்பவுமே அதே டிஃபென்ஸ் தான். ஆனால் அவர் வந்து எந்த கட்சியில் இருக்கிறாரோ, எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ அதற்கு வந்து விசுவாசமாக இருக்கிறார். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அது நாட்டுக்கு எதிராக இருந்தாலும் சரி. முன்னாடி திமுக கூட்டணியில் என்ன சொன்னார், கடன் வாங்குறது நல்லதுங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வந்து கட்டமைப்புக்காக வாங்குறாங்கன்னு சொல்லுவார். ஆனால் அதே மத்திய அரசாங்கம் வாங்கும்போது அது மாற்றி பேசுவார். இப்போ வந்து
தாவேக கூட்டணியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் திமுக தலைவர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி இவங்க வந்து கஜானாலாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, தவறு அப்படின்றாரு. யாரு? ஸ்டாலின் ஐயா அவர்கள். அதை அப்படியே உள்வாங்கி என்ன சொல்றாருன்னா, இங்க கஜானாலாம் காலி ஆகல. ஏன்னா இவரு ஜோசப் விஜய் என்ன சொல்றாங்க, கஜானா காலியாக வச்சுட்டு போறேன்றாங்க. ஸ்டாலின் அதுக்கு மறுப்பு சொல்றாரு. இங்க கூட்டணியில இருக்கிற சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கஜானா காலி ஆயிடுச்சு நம்ம சொல்லக்கூடாதுங்க. சார் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அதாவது ஆட்சியை திறம்பட நடத்தவில்லை முன்னாள் திமுக அரசாங்கம் அப்படின்னா, அதிகப்படியா கடன் வாங்கியிருக்காங்கன்னா, நீங்க ஏன் அதை சொல்லக்கூடாது? ஏன்னா கூட்டணியில இருக்கும்போது அந்த கூட்டணி தர்மத்திற்காக வாய்மூடி மௌனமா இருந்துட்டு, இன்னைக்கு வெளியில வந்துட்டு அவரால் பேச முடியல. ஏன்னா அவர் ராஜ்யசபா எம்பியில் இருக்கிறாரு. அதுக்கு திமுக ஆதரவெல்லாம் முன்னாடி கிடைச்சிருக்கு. அதனால வேற வழி இல்லாம கடைசி நிமிஷத்துல வந்து 27 சீட்டுக்கு பதிலா 28 சீட்டை வாங்கி காங்கிரஸ்க்கு வாங்கி கொடுத்ததே பி. சிதம்பரமா தான். அதன் மூலமாக 5 சீட்டு கிடைச்சிருக்குது. அதன் மூலமாக இங்க வந்து கூட்டணியை அமைத்து இங்க ஒரு அமைச்சரவை பதவியில இருக்கிறாங்க அப்படின்ற போது நீங்க மாத்தி மாத்தி பேசக்கூடாது. விசுவாசமாக இருக்கலாம். ஆனா வந்து அந்த விசுவாசம் வந்து இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணுன்னு மாறக்கூடாது. ஸோ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மேகதாத்து இதுலையும் அணை கட்டுறதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு தான் இருக்க முடியும். இங்க வந்து நீங்க வந்து அந்த மேகதாது கட்டுறதுக்கு அணை கட்டுறதுக்கு எதிராக தீர்மானம் போடுறீங்கல்ல, சரி உங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மல்லிகார்ஜுன கார்கேன்னு சொல்லக்கூடாது, ராகுல் காந்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் வந்து கட்சிக்கு தலைவர் அவ்வளோதான். பட் ஆனால் வந்து பவர் சென்டர் யார் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி ஃபேமிலி. ஸோ ராகுல் காந்தியாக இருக்கட்டும், பிரியங்கா காந்தியாக இருக்கட்டும், சோனியா, அவங்கள்ட்ட போயிட்டு இதை மாதிரிங்க பக்கத்தில் வந்து அவங்க மேகதாது அணை கட்டுறாங்க, கட்டினா எங்களுக்கு வந்து எங்கள் விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அதுக்கு ஆல்டர்னேட் மெத்தடாலஜி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏன் கேட்கக்கூடாது? ஏன் வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமையாக இருக்கட்டும், காங்கிரஸில் உள்ள உச்சபட்ச தலைவர்களாக இருக்கட்டும், அவர்கள் ஏன் இந்த கர்நாடக அரசை கண்டித்து ஒரு அறிக்கை, இல்லை கர்நாடகத்தில் உள்ள காங்கிரஸ் தலைவர்களையும் தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் தலைவரையும் கூப்பிட்டு பேசி இதில் வந்து என்ன 2 பேருக்கும் பாதகம் இல்லாமல் சாதகமாக எப்படி வந்து இந்த ஒரு ரிப்போர்ட் பண்ணுறது, இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட இருந்து ஆராய்ந்து அதுக்கு உண்டான ரெக்கமெண்டேஷனை கொடுக்கறதுக்கு வந்து காங்கிரஸ் காரிய கமிட்டி தயங்குகிறது. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ரீஜனல் பாலிடிக்ஸ் மக்களை பிளவுபடுத்தியே, ஸோ கர்நாடகத்தில் போனீங்கன்னா அணை கட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஓட்டு வாங்குறது, இங்கே தமிழகத்தில் வந்தீங்கன்னா அணைக்கு எதிராக இருப்போம் சொல்லிட்டு அதில் ஓட்டு வாங்குறது, இப்படியே போலரைசேஷன் பாலிடிக்ஸை பண்ணியே காங்கிரஸ் வந்து இவ்வளவு காலம் மக்கள் முழித்து கொண்டு விட்டார்கள். ஒரு 12 வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் முழித்து கொண்டு விட்டதுனால தான் 2014 அவங்கள வந்து மத்தியில் ஆட்சியில் அமர வைக்கவே இல்லை. ஸோ என்னைக்கு நீங்க வந்து இந்த டபுள் ஸ்டாண்டு போலரைசேஷன் பாலிடிக்ஸ்லேருந்து வெளியில வரீங்களோ அன்னைக்கு தான் காங்கிரஸ் வந்து இப்போ அட்லீஸ்ட் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன்ல இருக்கிறாரு. அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த போலரைசேஷன் பாலிடிக்ஸை விடுங்க. அதை தொடர்ந்து கடைபிடிப்பீர்கள் என்றால் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனும் கிடையாது உங்களுக்கு. எப்படி 2014 52 சீட்டு வாங்கினீங்களோ அதை விட கீழே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வருகின்ற 2029 தேர்தலில். சார், ஜோசப் விஜய் ஜெயிச்சிட்டாரு, முதலமைச்சரும் ஆகிட்டாரு. அவர் வந்து இப்ப கரூருக்கு போறாரு. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இறந்த குடும்பத்துல ஒரு நபர்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா இந்த கேஸோட விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்ட அந்த விசாரணையில எந்த விதமான முன்னேற்றமும் இல்லையே சார். சரி, ரெண்டா பிரிச்சுப்போம் நம்ம. ஒன்று வந்து சிபிஐ விசாரணை, அதற்கு வந்து ஒத்துழைக்க வேண்டியது இங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரிஸ் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும், அந்த கூட்டப்பட்ட போது அங்கே இருந்த காவல்துறை மற்றும் அங்கே உள்ள பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ஸ், கார்பரேஷன்ஸ், கவுன்சிலிங் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ், லோக்கல் பாடிஸ் அவங்களாம் தான் ஒத்துழைத்து தான் அந்த கூட்டத்தை வந்து நடத்தியிருக்க முடியும். அது ஒத்துழைப்பு இல்லை அப்படின்றதுனால, இல்லை கட்டுக்கு அடங்காமல் அந்த கூட்டம் போனதுனால அந்த துயர சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் கீழே இருக்கிற, இன்னைக்கு ஜோசப் விஜயின் கீழே இருக்கிற அந்த அமைச்சரவை கிட்ட இருக்கு. அது வந்து காவல்துறையாக இருக்கட்டும், லோக்கல் பாடிஸாக இருக்கட்டும், பிடபிள்யூடி ஆகட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் உங்கள் கீழே தான் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து சீக்கிரமாக நீங்கள் சிபிஐக்கு ஒரு ஆவணங்களை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வந்து விசாரணை துரிதப்படுத்தப்படும். அது ஏன் கொடுக்க மாட்டாங்க, ஏன் துரிதப்படுத்தப்படவில்லைன்றது நமக்கு தெரியல. இதுக்கு வந்து ஜோசப் விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து பொதுவெளியில பதிலளிக்க வேண்டும். ஏன்னா ஒரு சைடு வந்து இந்த கேஸ் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய், அதாவது தாவேக்கான்ற கட்சியே போட்டிருப்பாங்க. அதுக்கு எதிராக வந்து அரசாங்கம் இருக்கும், தமிழக அரசாங்கம் இருக்கும். இப்போ இந்த தமிழக அரசாங்கத்தை ரெப்ரசன்ட் பண்றது யாரு? ஜோசப் விஜய். யாருக்கு எதிராக குற்றச்சாட்டு போட்டாங்க? ஜோசப் விஜய்க்கு எதிராக. இப்போ டபுள் ஆக்ஷன், சினிமாவில் டபுள் ஆக்ஷன் வர மாதிரி இருக்கு. இப்போ
ஸோ இதற்கு வந்து பதில் சொல்வதும் தமிழக அமைச்சரவை தமிழக முதலமைச்சர். ஆனால் அதற்கு வந்து கேள்வி கேட்கறது பார்த்தீங்கன்னா தாவேகா சார்ந்த நிர்வாகிகள். அப்படின்ற போது இது எப்படி எந்த கோணத்தில் போகுதுன்னு நமக்கு தெரியல. ரெண்டாவது நீங்கள் கேட்டது வந்து இது மாதிரி அங்கே உயிரிழந்தவர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக போறாரு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா நீங்கள். நான் முன்னமே சொன்ன மாதிரி தான், ஏன் இந்த துயர சம்பவத்தில் இறந்தவர்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு கொடுக்கறத பற்றி நம்ம எதிராக சொல்லலை. மக்கள் உடனே இதை திருச்சி சோஷியல் மீடியாவில் வந்து நேரேட்டிவ் செட் பண்ணி இவர்கள் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஏழை மக்களுக்கு வயிற்றில் அடிக்கிறாங்க அப்படிலாம் பேசுவாங்க. உண்மை அதுவல்ல. ஸோ ஏன் கரூர் சம்பவத்துக்கு மட்டுமே அதில் உயிரிழந்தவர்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு? நான் முன்னமே சொன்ன மாதிரி ஏன் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி விஷச்சாராயம் காய்ச்சி அதனால் வந்து அந்த சாராயத்தை வந்து அருந்தியவர்கள் 65லேருந்து 69 ஃபேமிலி செத்து போயிருக்காங்க, நம்ம நபர்கள் செத்து போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு? வேங்கை வயலுக்கு என்ன ஆச்சு? தஞ்சாவூரில் ஒரு தேர் வந்து விபத்துக்குள்ளாகி அந்த இதில் விபத்தில் 11 பேர் செத்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு? இது மாதிரி கடந்த அவருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களே சார், 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களே சார் கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு. வேலைமா 10 லட்சம் ரூபான்றது வந்து ஒரு 3 வருஷத்துல கரைஞ்சி போயிடுமா உங்களுக்கு? நீங்க ரூபா கொடுத்து வாய் அடைச்சிட்டீங்க நீங்க, அந்த அன்றைய அரசாங்கம். வேலை வாய்ப்பு என்பதுதான் எங்க ஒரு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு பிரெட் வினராக இருப்பாங்க, சம்பாதிக்கிறவர்களாக இருப்பாங்க. சம்பாதிக்கிறவர்களை வந்து நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா அந்த குடும்பம் எப்படிங்க வரும்? 10 லட்சம் ரூபாய் எவ்வளோ நாளைக்குங்க வரும் உங்களுக்கு? ஸோ இதுதான் பிரச்சனை. பணத்தை கொடுத்து வாயை அடைத்து அது வந்து தேர்தலாக இருக்கட்டும் தேர்தல் இல்லாத சமயமாக இருக்கட்டும் வாய்க்கரிசி போடுற மாதிரி இந்த அரசியல் நடந்து கொண்டிருக்கு இந்த 60 ஆண்டுகளாக. அதுதான் மாற்ற வேண்டும். அதற்கு இது வந்து ஒரு இதுவாக பதிலாக இருக்குமானா எனக்கு இல்லைன்னு சொல்கிறேன் நான். இது வந்து ஒட்டுமொத்தமாக கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் என்னென்ன விபத்துகள் ஏற்பட்டிருக்குது, அதில் வந்து முக்கிய அந்த ஃபேமிலியில் குடும்பத்தில் வந்து வருமானத்தை ஈட்டுகின்ற நபராக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நம்ம என்ன விதமான உதவி பண்ண வேண்டும்? நம்ம ஒரு நல்ல ஒரு பழமொழி உண்டுங்க, நீங்கள் வந்து மீனை கொடுக்காதீங்க தூண்டில கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ மீனை கொடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எனக்கு பசி அடக்கும். தூண்டில கொடுத்தீங்கன்னா தூண்டில கொடுத்து எனக்கு ஒரு பயிற்சியை கொடுத்தீங்கன்னா நான் வாழ்நாள் முழுவதும் மீனை பிடிப்பதற்கான எனக்கு ஒரு வேலை கிடைக்கும். அது 10 லட்சம்ன்றது எனக்கு இன்னைக்கு பசி ஆத்தோ இல்லை 2 வருஷத்துக்கு பசி ஆத்தோ 3 வருஷத்துக்கு பசி ஆத்தோ காலியானதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? புரியுதுங்களா? இது வந்து அரசியல்வாதிகள் செய்கின்ற நாடகம். இதை நம்ம வெளியில கொண்டு வர வேண்டும். வேலை கொடுப்பதே கண்டிப்பாக நல்லது. ஆனால் இவர்களுக்கு மட்டும்தான் வேலையா? அப்போ மற்றவர்களை நீங்கள் இப்போ சமத்தட்டில் வச்சு பார்க்கணும் இல்லைங்களா? முன்னாள் அரசாங்கம் செய்த தவறுகள், அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட உயிரிழப்புகள், அவர்களுக்கு என்ன பதில்? அப்போ நீங்கள் வந்து ஒரு கண்ணில் வெண்ணா இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புன்னு பார்க்குறீங்களா? அந்த நம்ம மெரினா பீச்சில் கூட ஒரு ஏர் ஷோ நடந்தது இல்லைங்களா? அதில் கூட மக்கள் இறந்து போனார்களே நெரிசலில். அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? புரியுதுங்களா? பணம் கொடுத்துருப்பாங்க. பணம் என்பது வாயை அடைப்பதற்கான ஒரு அவ்வளோதான் டூல். பட் அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை எப்படி கொடுப்பதற்கு தூண்டில நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்றதான் நம்மளோட கேள்வி. ஏன் கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு மட்டும் அந்த மாதிரியான வேலையை கொடுப்பதற்கான முயற்சி, ஏன் மற்றவர்களுக்கு இல்லை அப்படின்றத நம்மளோட கேள்வி. ஜிஎஸ்டி அதிகமாக வசூலான மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. அதுக்கான ரீசன் என்ன சார்? இல்லை, ஜிஎஸ்டி அதிகமாக வசூலிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு விஷயம் வந்திருக்கு இல்லை, உண்மையிலே அது நடந்திருக்கிறது. ஏன்னா வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ஜிஎஸ்டி ஆரம்பிக்கும் போது நம்ம 2017க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நியூட்ரல் டேக்ஸ், ரெவென்யூ நியூட்ரல் டேக்ஸ், அதாவது ஒட்டுமொத்த மறைமுக வரியை கூட்டி பொருளோட விலையில வந்து பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 15.5% இருந்தது. 15.5% ஆவரேஜ். ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது 14.5% குறைஞ்சிது. எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணாங்க. 5 பக்கெட்டில் கொண்டு வந்தாங்க. 0, 5, 12, 18, 28 5ல் கொண்டு வந்தாங்க. ஒரு 4-5 வருடங்களுக்கு தள்ளி போச்சு. இப்போ ஒரு அக்டோபர் 2025 அந்த காலகட்டத்தில் ஜிஎஸ்டி 2.1 கொண்டு வந்தாங்க. 2 கட்டமாக கொண்டு வந்துட்டாங்க. 0 சேர்த்திங்கன்னா 3 கட்டம். ஸோ படிப்படியாக அவங்க வந்து ரேட்டை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எல்லாரையும் வந்து ஜிஎஸ்டியை நெட்வொர்க்கில் கொண்டு வந்து, ஸோ மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா 60 லட்சம் பேர் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க முன்னாடி ஜிஎஸ்டி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில். இன்றைக்கி வந்து 1.25 கோடி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. 1.25 கோடி கம்பெனிகள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு செக்யூர்டு நெட்வொர்க்காக அனைவரையும் வந்து யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ
அவங்கெல்லாம் வந்து இந்த நெட்வொர்க்குள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட், நான் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ண போகிறேனோ, நான் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணினோனோ அதை கழித்து கொண்டு தான் மீதி டேக்ஸை பே பண்ணுறேன். அதற்குண்டான சிஸ்டத்தை உருவாக்கி அதை மாதிரி பண்ணினதுனால தான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மாதம் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஆன் ஆவரேஜ் வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஜிஎஸ்டி வருமானம் நமக்கு வந்து கொண்டிருக்குது. அனைத்து மாநிலங்களுக்கும் போகுது. அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு 10 ரூபாய் ஒருத்தர் ஜிஎஸ்டி கட்டினார்னா 5 ரூபாய், அதாவது பாதிக்கு பாதி வந்து மாநில அரசாங்கத்துக்கு போகும், மீதி மத்திய அரசாங்கத்துக்கு போகும். மத்திய அரசாங்கத்துக்கு போகிற வழியிலேருந்து 41% திருப்பி மாநிலங்களுக்கு பிரித்தளிக்கப்படுகிறது. ஸோ இது மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் இருக்கும்போது விலை குறைஞ்சிட்டே வருது. நான் சொன்ன மாதிரி 15% 14 ஆகி இப்போ 11% கிட்ட வந்துடுச்சு. அப்போ டேக்ஸ் கம்மியாகும் போது, நம்ம வாங்குகின்ற பொருளின் விலை கம்மியாகும் போது, ஸோ அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாகும். என்னைக்கு பொருளோட விலை கம்மியாகுமோ அதன் தேவைகள் அதிகமாகும். தேவைகள் அதிகமாக நான் நிறைய கொடுத்து வாங்கும் போது அந்த உற்பத்தி பண்ணுகின்ற தொழிற்சாலைகளில் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகும் போது அதற்குண்டான வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியாகும். அதற்குண்டான சுழற்சி எக்கானமி வந்து மேலே மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ இதன் மூலமாக தான் இதெல்லாம் வந்து ரிப்பிளிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு நம்ம 1 ரூபா போட்டோம்னா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு 3% 3 டைம் இல்லை 4 டைம் வந்து ஜிடிபி உயர ஆரம்பிக்கும் சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து கட்டமைப்புகளிலும் இருக்கலாம், இல்லைனா வந்து டாக்ஸ் ரீஸ்ட்ரக்சரிங்லையும் இருக்கலாம். ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வருஷம் ஜிஎஸ்டி அனைத்து மாநில பட்ஜெட் எடுத்து பாருங்கள், எல்லா மாநில பட்ஜெட்லையும் வருமானம் உயர்ந்து கொண்டு வருகிறது. ஜிஎஸ்டி மூலமாக வருமானம் உயர்ந்து கொண்டு வருகிறது. இதை வந்து நம்ம சொன்னால் வந்து இவர்கள் ஏதோ வந்து பாஜகவுக்கு ஆதரவாக மோடிக்கு ஆதரவாக பேசுகிறான்னுவாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி உதயச்சந்திரன், அதாவது திமுகவின் ஆட்சி நடந்திருந்த போது அவங்க நிதிநிலை அறிக்கையை தயாரித்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு வெளியில் வரும்போது அப்போ இருந்த உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் ஜிஎஸ்டி வருமானம் வந்ததனால் தமிழகத்தின் வரி வருமானம் உயர்ந்திருக்கிறது என்றார். இது வந்து ரெக்கார்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அனைத்து மாநிலங்களும் ஆன் ரெக்கார்ட் they will say GST is increasing day by day. ஆனால் அரசியல் மேடைகளில் பேசும்போது மத்திய அரசாங்கம் எங்களை வஞ்சித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இது வந்து அரசியலுக்காக பேசப்படுவது. மக்கள் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து ரெவென்யூ க்ரோத், டேக்ஸ் க்ரோத் எப்படி இருக்குது. ஏங்க இந்த நாட்டில் வரி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா யாராவது முதலீடு பண்ண வருவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். தமிழக அரசாங்கம் முன்னாடி ஆஸ் பர் டிஎம்கே அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் அவர் சொன்ன கூற்றுப்படி இங்கே 10.25 லட்சம் கோடிகள் வந்து எங்கள்கிட்ட முதலீடு வந்திருக்கு அப்படின்னா எந்த நாட்டிலேயாவது வரி ஜாஸ்தியாக இருந்தால் யாராவது முதலீடு பண்ண வருவாங்களா? ஸோ வரி குறைந்து இருக்கிறதுனால, வரி அவர்களுக்கு சாதகமாக இருந்திருக்கனால தானே முதலீடு வருது. அப்போ நீங்கள் மத்திய அரசாங்கத்தை பற்றி பேசும்போது வரி ஜாஸ்தின்னுவீங்க, முதலீடுகள் மட்டும் இங்கே ஜாஸ்தியாக வருதுன்னுவீங்க. எப்படிங்க? இல்லைங்களா? ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். ஸோ அதனால் இவர்கள் மாற்றி மாற்றி பேசுறதுனால மக்களை வந்து மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜிஎஸ்டி எஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் ரீஸ்ட்ரக்சர்டு ஆப்டிமைசேஷன்னால, அதாவது வரியை குறைத்தும் வருமானம் உயர்கிறது என்றால் மக்களின் தேவைகள் அதிகமாக இருக்கின்றன, மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி அதிகமாக இருக்கிறது, டிஸ்போசபிள் இன்கம் கையில் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால தான் இன்கம் டேக்ஸ் ரிடக்ஷனுக்கு கொண்டு வந்தாங்க. 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் யாருக்கும் டேக்ஸ் கிடையாதுன்னாங்க. ஸோ அதன் மூலமாக 1 லட்சம் கோடி ரூபாய்கள் மக்கள் கையில் கொடுக்கப்பட்டது. ஜிஎஸ்டி 2.1ஆல 2 லட்சம் கோடிகள் மக்கள் கையில் கொடுக்கப்பட்டன. இந்த 3 லட்சம் கோடிகள் வந்து சுழற்சி முறையில் திரும்பி எக்கானமியை வந்து நல்லபடியாக ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரேட்டில் இருக்கோம் நம்ம ஜிடிபியில். இதுதான் மிக முக்கியமான காரணம். சார், மோடி அவர்களின் அமைச்சரவையில் தொடர்ந்து சில மாற்றங்கள் வரப்போவதாக ஒரு செய்தி வருகிறது. குறிப்பா நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் அவங்களுக்கு அதிகமா மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இது எவ்வளவு தூரம் உண்மை? அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? இது மீடியாக்கள்ல வருது, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் மாற்றுவதற்கான ஒரு தேவை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவை இல்லை. ஆனால் ஆஸ் பர் தி ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் நம்ம கம்பெனிலெலாம் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 5 வருடங்களுக்கு வந்து ஒரு முறை வந்து தலைமை பதவியில் இருக்கிறவங்க ஆர் டிபார்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறவங்களை வந்து ரொட்டேஷனில் போடுவாங்க. ஸோ தட் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புது சிந்தனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாங்கன்னா இவங்களோட இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏர்ன் பண்ண அந்த ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து புதுமையை வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் புகுத்த முடியும். நம்மளே ஒரு 4-5 வருஷம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் நமக்கே வந்து ஒரு
என்ன சொல்றது, ஒரு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம பண்றது தான் நல்லதுன்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதை வந்து கலைந்தெடுப்பதற்காக எஸ், ஷஃப்லிங் பிட்வீன் த பீப்புள், ஷஃப்லிங் வித்தின் த டிபார்ட்மெண்ட்ஸ். இவங்க வந்து மேபி முன்னாடி டிஃபென்ஸை பார்த்துருக்குறாங்க, இவங்க ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு பாலிடிக்ஸ், ஆரோக்கியமான அமைச்சரவை மாறுதல் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் வந்து இவங்க பர்ஃபார்ம் பண்ணலை, அதனால மாத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டெஸ்பைட் ஆல் த எக்கனாமிக் பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இன் தி குளோபல் வேர்ல்டு, we are doing best in the performance. அது எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நல்ல ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபிஸ்கல் டிசிப்ளினாக இருக்கட்டும், we are doing best. ஸோ இதையும் தாண்டி இன்னும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இன்னொரு நபர் வந்தால் கிடைக்கும் அப்படின்னா மாற்றுவதற்கு வந்து எந்த எதிர்ப்பு சொல்லக்கூடாது. டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், இதெல்லாம் வந்து ஊடகத்தில் வந்து ஒரு ஏசியமாக போய்கொண்டிருக்கிறது. இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அமைச்சரவையில் சேஞ்சஸ் எதுவும் இல்லை அப்படின்று மோடி அவர்கள் அறிவிக்க வேண்டும். இல்லை மாறுதல் பண்ணுறோம் அப்படின்னா கூடிய விரைவில் மாறுதல் கொண்டு வந்து யாரெல்லாம் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு மினிஸ்டர்ஸாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு ஷஃப்லிங்கை கொண்டு வந்து ஸோ தட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அக்ராஸ் த டிபார்ட்மெண்ட் கேன் பி இம்ப்ளிமெண்டட். அது வந்து நாட்டிற்கும் நல்லது, மோடி அரசாங்கத்திற்கும் நல்லதாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். சார், தாவேகா ஒரு வாஷிங் மிஷின் கட்சியா சார்? கண்டிப்பாக அப்படிதாங்க தோணுது. ஏன்னா வந்து ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஹிடன் மெசேஜ் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இந்த பரப்புரையில் சொன்னதை நம்ம எல்லாம் மறந்துட்டோம். அவர் வந்து 2 எதிரி தான் எங்களுக்கு. ஒன்று வந்து அரசியல் எதிரி வந்து திமுக, அப்புறம் சித்தாந்த எதிரி பாஜகன்னு சொன்னார். அதிமுக பற்றி அவர் ஒரு வார்த்தை சொல்லலை. அப்போவே அவர் வந்து நோட்டமிட்டு இருப்பார். யாரெல்லாம் வந்து, ஏன்னா அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யாருமே வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருந்த மாதிரி தெரியல. எப்போவுமே இரட்டை தலைமை, ஒற்றை தலைமை, அந்த சண்டை, அதுக்கப்புறம் யாருக்கு முதன்மை இது கொடுக்கணும், யார் வந்து 2வது நிலையில் இருக்கிறாங்க, அது மாதிரி ஒரு பெரிய ஒரு கட்சிக்குள்ளே ஒரு போராட்டமே இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணி கண்டிப்பாக தேர்தலுக்கு பிறகு அங்கே ஒரு தோல்வியை தழுவியவர்களாக இருக்கட்டும், இல்லை அங்கே தலைமைக்கு எதிராக இருப்பவங்க நம்மளை வந்து அவங்க எப்படி செங்கோட்டையன் வந்தாரோ மேபி செங்கோட்டையன் சொல்லியிருப்பார் அவருக்கு. ஸோ நிறைய பேர் அங்கே வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க, அந்த அதிருப்தியாளருக்கு நம்ம வந்து கூட்டிட்டு வரலான்றதுனால தான் அதிமுகவை பற்றி அவர் விமர்சிக்கவே இல்லை. ஸோ அவருக்கு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக இங்கே வந்து அதிமுகலேருந்து அவர் வந்து இங்கே சேர்றாங்க. நீங்கள் கேட்டதுபடி இப்போ வந்து நாங்கள் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, தொட்டா விடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டவனை விடமாட்டோம். ரைட்டுங்களா? எனக்கு இந்த அவர் மாதிரி எனக்கு சினிமா டைலாக் பேச தெரியாது. ஒரு 4 பஞ்ச் டைலாக் சொன்னால் எனக்கு 3 தான் ஞாபகம் வருது. ஸோ அப்படி தொட்டவர்களை தொட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ்சி கிட்ட ஒரு வழக்கு பதிவு பண்ண வேண்டும் என்று டிசம்பர் 2020 கிட்டத்தட்ட ஒரு 14 அல்லது 15 முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மேல கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்னர் மக்கள் மாளிகையில் போயிட்டு ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொடுத்தாங்க. இப்போ அதில் வந்து இவர்கள்ட்ட சேர்ந்தவங்க எல்லாமே இருக்கிறாங்க. அப்போ அந்த கேஸ்லாம் என்ன ஆகும்? அந்த கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிற மாதிரியே தொட்டிருப்பவர்கள் தான், மக்கள் பணத்தை தொட்டிருப்பவர்கள். ஸோ அதை தொட்டவர்களை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதற்கு நீங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டும். இதுக்கு பதில் சொல்லலை அப்படின்னா நீங்கள் மக்கள்லாம் பேசுகிற மாதிரி நீங்களும் ஒரு வாஷிங் மிஷின் தான். புதுசாக மார்க்கெட்டில் வந்திருக்கிற தாவேக்கா என்ற புது பிராண்டு கொண்ட வாஷிங் மிஷின் இல்லைங்களா? எவ்வளோ வருது. இந்த மரிய வில்சன், இந்த இப்போ இருக்கிற நிதியமைச்சர், அவர் மேலே ஒரு கேஸ் இருக்குது. அவர் வந்து தன்னோட தம்பியே போய் மிரட்டியிருக்கார், தம்பி ஒய்ஃபை போய் மிரட்டியிருக்கிறாங்க ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி. அவர் வந்து ஜூலை 10ஆம் தேதி அன்னைக்கு பாண்டிச்சேரியில் போயிட்டு அப்பியர் ஆகணும், கம்பல்சரியாக அப்பியர் ஆகணும்னு சொல்கிறாங்க. அது கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து இங்கே பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் நேரம் இருக்குதுங்க, நிறைய வேலைகள் இருக்குது, அதனால் இங்கே போய் அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு வாய்தாக்கு மேலே வாய்தா வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இவரும் வந்து ஏதோ ஒரு தவறுகள் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா அவர்கள் பின்புலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கு என்ன பண்ண போகிறார் ஜோசப் விஜய்? ஸோ உள்ளே வந்தவங்களால பிரச்சனை இருக்குது, இருக்கிறவங்களால பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பரப்புரையில் பேசுகிற மாதிரி வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறீங்க, அதற்கு பின்விளைவுகள் என்னன்றது தெரியாமல் பேசிட்டு இருக்கிறீங்க. இது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேபி ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடம் கழித்து இதற்கு தக்க பதிலடி மக்கள் கொடுப்பார்கள். அப்போ நீங்கள் வந்து என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு தெரியல.